பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரை துதிக்க தந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதனுடைய செகண்ட் பார்ட் இப்படி சொல்லுகிறது: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த கால வேளையில் தெய்வ ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பம் தேவனுடையது. தெய்வ ஜனம், என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கால வேளையில் மனிதன் திருப்தி அடையத்தக்கதான தேவன் அந்த ஜனத்திற்கு நன்மையை கொடுக்கிறார். ஆமென். பொதுவாக எவ்வளவு நன்மை வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், ஆமென், திருப்தி அடையாத இருதயம், திருப்தி அடையாத மனம் உலக ஜனங்களிடத்தில் உண்டு. இந்த கால வேளையில் தேவனை சேர்ந்து கொண்டு, தேவனை பற்றி கொண்டு, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த திருப்தியை கொடுக்கிறார். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி, அந்த போதும் என்கிற அந்த மனதை பரலோக தேவன் தானமாய் கொடுக்கிறார். நான் அளிக்கும் நன்மையினால் தேவன் எந்த நன்மையை தந்தாரோ அது, ஆமேன், மற்றவர்களை விட குறைவாயிருந்தாலும், மற்றவர்கள் விரும்புகிறதை விட, மற்றவர்கள் ஆமேன் தருகிற விதத்தை விட, ஆமேன், நமக்கு தரத்திலோ அளவிலோ, ஆமேன், வேற எந்த விதத்திலோ குறைவு இருந்தாலும், ஒரு தேவ பிள்ளையானால், ஆமேன், தேவனை நம்புகிற, தேவனை சேவிக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் அவன் மனம் திருப்தி அடையும். தேவன் தந்த அந்த நன்மை சில வேளையில் அதை விட அதிகமான நன்மை மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அவன் கம்பேர் பண்ணி எனக்கு இவ்வளவுதானே கிடைத்திருந்த இந்த டிப்ரெஸ் மைண்ட் வராது. அல்லேலூயா. தேவன் ஒரு நன்மையை தந்தால் அதோடு கூட அவன் திருப்தியை தருகிறார். அந்த காலை வேளையில் எவ்வளவு நன்மை கிடைத்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆமேன் வந்தாலும், வேலையில் வந்தாலும் ஒரு திருப்தியற்ற நிலைமை இருக்கிறதா? ஆமேன், அது சத்துரு நம்மை வஞ்சிக்க ஆமேன் தேடுகிறான் என்பதை இந்த காலவெளியில் புரிந்து கொள். கர்த்தர் சொல்வது, நான் என் ஜனம், தேவ ஜனம், ஆமேன், தேவ ஜனம் தேவன் அருளுகிற நன்மையினால் திருப்தி, அது போதும் என்கிற அந்த மனதை கூட கர்த்தர் தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதில் திருப்தி அடையாமத்தான் ஆமேன் மற்ற ஆமேன் தவறுகளில், பாவங்களில் ஆமேன் விரைந்தோடுகிற கால்கள். இந்த காலை வேளையில் ஆமேன் ஹல்லேலூயா, ஒரு திருப்தியுள்ள, போதும் என்ற மனதோடு கூடிய ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். மாறுபட்ட சிந்தைகள் இருக்கும் அந்த நாளிலே ஆண்டவரே அந்த திருப்தியான ஒரு மனதை எனக்கு தந்து, ஆமேன், மற்ற பாவங்களுக்கு, உலக ஆமேன் பாவ சிந்தைகளுக்கு, பாவ பார்வைகளுக்கு என்னை நீங்களாக்கும் போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி எனக்கு தாங்கப்பா என் ஆண்டவரிடத்தில் செபிப்போம். ஆமேன். கர்த்தர் ஒரு நன்மையை தந்தால் அது ஆமேன் ஒரு திருப்தியையும் தருவார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய கரங்களில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஒவ்வொருவருக்கும் அதனதன் நேரங்களில் நன்மையை, ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறீர். ஆனால் பல நேரங்களில் திருப்தியற்ற வாழ்க்கை குடும்பத்துக்குள், வேலை செய்கிற இடத்துக்குள் ஆமென் மனதில் கொந்தளிக்கிறதப்பா. இந்த காலை வேளையில் போதும் என்கிற அந்த மனதை, திருப்தியை பரிசுத்தர் என்னை இந்த கேட்கிற எல்லா இருதயங்களிலும் கிருபையாய் கட்டளையிடுவீராக. அவர்கள் உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உலக ஆசை, இன்பம், சிற்றின்பங்களில் விரைந்தோடுகிற கால்களாக இருந்தால் ஒரு திருப்தியை கொடுத்து உம்முடைய பிரசன்னத்துக்குள் திருப்பி கொண்டு வாருங்கப்பா. நீர் கொடுத்த நன்மையை எனக்கு போதும் என்கிற அந்த மனதையும் கொடுத்து, நீர் தந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்கிற அந்த நிம்மதியையும் கொடுத்து திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த நன்மை
நம்ம அதோடு கூட திருப்தியையும் தருகிறார். God bless you. Praise the Lord.